ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு உங்களோட நரேஷ் கௌசி சேனல். நியூ இயருக்கு வந்து பிரியாணி செஞ்சோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. கேஸில் செய்கிறத விட விறகடுப்பில் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விறகடுப்பில் செஞ்சோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை அரைச்சி வச்சுருந்தது வந்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். இப்போவே சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தக்காளி, பச்சை மிளகா அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கறி வந்து முன்னாடியே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். மிளகாத்தூள், உப்பு, தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா அதில் வந்து கறி சப்புன்னு இருக்காது, இது மாதிரி பண்ணி வச்சு அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கு நல்லா கறி வேகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், காரத்துக்கு வந்தாப்பில் மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தயிர், ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தயிர், அப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் ஒரே ஒரு லெமன் போட்டுருந்தோம்னா போதும், இல்லைனா ரொம்ப புளிக்கும். ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு அதில் கறி வேக விட வேண்டியதுதான். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தேன், நல்லா வெந்துருந்துச்சு கறி. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன். தண்ணியில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டு அதிலே உப்பு ஓரளவு சேர்த்து அரை வேக்காடாக வடித்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அதை வடித்த தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து போட்டு தம் போட்டுற வேண்டியது தான். தம் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு இறக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சேன். அவங்களுக்கு தான் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பசிக்குதுன்ட்டு முட்டை, அப்புறம் வந்துட்டு வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி. எங்களுக்கும் பிரியாணி செய்யும்போதே பசி வந்துருச்சு. சரி, அவங்க ரொம்ப இதுவாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கே ஃபஸ்ட்டு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு மதியானம் நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங் சரி குளிச்சுட்டு கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலை வந்து பார்க்குறவங்க எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரியாணி பார்த்தாவே தெரியும், நல்லா உதிரியாக வந்திருக்கு.